ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேல் இல்லை மாமா மர்க்கையா அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. யாரை சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? நம்ம தென்னரசு கூட கூட்டணி வச்சுக்கிட்ட ரவுடியை பிடிச்சி சும்மா சொலுப்புன்னு அடிக்க வேலன் வந்து வண்டியை நிப்பாட்டுறான். நீ என்னடா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு வேலமை அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் பக்கமாக பேச, அதுக்கப்புறம் இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்து, 2 பஞ்சிலே ஒத்துக்குவார்னு பார்த்தா ஒத்துக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் தென்னரசனோ யாருனே தெரியாதுன்னு சொல்ல, தெரியாதா மறந்து போச்சா இரு மண்டையிலே கொட்டினா எல்லாம் சரியாயிடும், நறுக்குன்னு கொட்டை விட்டே அழுவுறானுங்களே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் எடுத்துட்டு இவனை பிடிச்சிட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மை கொண்டு வந்து நம்ம சிக்கல் சகோதரியை கொடுத்து உண்மையை வெளியே வர வைப்பாங்கன்னு பார்த்தா அன்னைய எபிசோடில் அதை காமிச்சிக்கலங்க. அதோட முடிச்சிட்டாங்க. சே, ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம சக்தி இருக்காங்களே, வீட்லேயே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிக்கல் சகோதரி சட்ட பட்டன் பிந்து போச்சான், அதனால தச்சு கொடுன்னு டார்ச்சல் பண்ணுறாரு. வாயை தைக்கணும்டா, அப்போ தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும்னு மைண்ட் வாய்ஸில் நினைக்க. அதுக்கப்புறம் பரஞ்சோதியை பார்க்க பாவமாகவும் இருந்தது. அத்தை எப்படி இருக்க வேண்டியவங்க இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் தைக்கிறாங்க வேறு வழியிலேயே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சாம்பாரை தூக்கிட்டு போய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு சக்தி கையை சுட்டுக்கிறாங்க. சுட்டோன்னே பார்க்கணுமே, சட்டி சுட்டாதடா கை விட்டாதடா அப்படின்னு பாட்டை போட்டுவிட்டு அழுகுறாங்க. சரி அழுவாத அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சென்டிமெண்ட் பாட்டை போட்டு விட்டாங்க. என்ன பாட்டுன்னு பார்க்குறீங்களா? அரோ கேட்குதாமா அப்படின்னு போட்டாங்க. ஐயோ இவனுங்களும் தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து வைக்க, சாப்பாடு நல்லா இல்லைன்னு நம்ம தென்னரசு போட்டு தேனை பிடிச்சி அடிக்கிறான். நல்லா வருவாடா தம்பி, சாப்பாடு நல்லா இல்லை, சமைச்சு பாடுறா எருமை, காட்டு எருமைக்கு பிறந்த எருமை அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணுறது, தம்பிக்கு சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லை, இதுதான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.